வணக்கம் நண்பர்களே. சட்டம் குறித்த விழிப்புணர்வு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு, பொதுமக்கள் அதிகமாக புழங்குகிற சட்டங்கள், அதில் சிறிது விழிப்புணர்வு. பவர் ஆஃப் அட்டர்னி. இந்த பவர் ஆஃப் அட்டர்னி பொது அதிகார ஆவணம் என்று ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி, குறிப்பிட்ட சொத்துக்கான பவர் ஆஃப் அட்டர்னி என்று நிறைய வகைகள் இருக்கிறது. ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியை நம்பி நாம் சொத்தை வாங்கலாமா? இதை குறித்து ஒரு சிறிய விளக்கம். வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்றதான் இதனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை பவர் ஆஃப் அட்டார்னி ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு செல்லுபடி ஆகும். அதை அடிப்படையாக வைத்து நாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். இந்த பவரை வைத்து பார்க்கும்பொழுது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான அதிகாரத்தை ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி என்கிற டாக்குமெண்ட் மூலமாக மட்டுமே கொடுக்க முடியும். இதுதான் இதில் இருக்க முக்கிய அம்சம். பொது அதிகார ஆவணம் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியில் கொடுக்கறத வச்சு ஒரு சொத்தை வாங்கும்போது சில வில்லங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அதை முற்றிலும் மறுக்க முடியாது அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை. ஆனால் பொது அதிகார ஆவணம் வைத்திருக்கிறேன், இந்த சொத்தை நான் விற்க போகிறேன்னு சொன்னால் இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட சொத்திற்கான அந்த சர்வே எண் அதை குறிப்பிட்டு அந்த சொத்தை குறிப்பிட்டு ஷெட்யூல் போட்டு அதை குறிப்பாக அந்த சொத்துக்கு மட்டும் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிறது தான் நமக்கு முழு பாதுகாப்பு தரும் அப்படிங்கிறது சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி இதை தாண்டி இப்போல்லாம் இன்னும் அப்டேட் வந்திருக்கு. வீடியோ கால் மூலமாக அந்த உரிமையாளர் இவருக்கு நான் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்கிறேன், இந்த சொத்தை விற்கிறதுக்கு, அந்த சொத்தோடைய சர்வே நம்பர் சொல்லி விற்கிறதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு வீடியோ காலில் சொல்லணும் அப்படிங்கிறதும் இப்போ நடைமுறையில் வந்திருக்கு. பட் சட்டமாக்கலை. அதுவும் ஒரு அடிஷ்னல் பாதுகாப்பு. ஏன்னா பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டார்னி, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கினா கூட சில சமயங்களில் சில தவறுகள் அதே மீறி நடக்கிறது என்பதால் வீடியோ காலில் நீங்கள் சொல்லிடணுன்றாங்க. ஒன்று. இரண்டாவதாக, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போது அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் வேணும். அது குறிப்பிட்ட கால அளவு வச்சுருக்காங்க. 1 மாதமோ 2 மாதமோ ஏதோ ஒரு 6 மாதமோ இது கால அளவு வச்சுருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கிறார், சுய நினைவோடு இருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு டாக்டர் சான்றிதழை பவர் ஆஃப் அட்டார்னியோட சேர்த்து கொடுத்தாதான் அந்த சொத்து பதிவின் போது அது செல்லுபடி ஆகும். நீங்கள் ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி வாங்க சொன்னீங்க, இப்போ அந்த சொத்துக்கு மட்டும் அது போதுமா? இல்லை. ஸோ அது அவர் டாக்டர் சர்டிஃபிகேட்டோட அவர் சுயநினைவோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்ற அம்சம் புரிஞ்ச டாக்டர் சர்டிஃபிகேட்டும் அந்த பத்திரப்பதிவும் போது வேணும். இதில் சொத்து கொடுத்தவங்களோ பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தவங்களோ அல்லது வாங்கினவங்களோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாலும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி செல்லாது. இது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். இருந்தாலும் இந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் சொத்து வாங்கும்போது என்ன அம்சங்களை கவனிக்கணுன்றதுக்காக இந்த அம்சங்களை சொன்னோம். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.